நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்துட்டு ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸில் வரக்கூடிய ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் ஜீவனி பாக் 5ல் வரக்கூடிய ஜீவனி அப்படின்னா பயோகிராஃபி, அதாவது வாழ்க்கை வரலாறு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முந்தைய சாப்டரில் நான் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு பற்றி நான் வந்து அதோட சாராம்சம் போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு நான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் பாரத் கே சர்தார் வல்லபாய் பட்டேல் பாரதுடைய லவ் புருஷ் மானே ஜாத்தே ஹே, எஃகு மனிதர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். வே ஸ்வதந்திர பாரத் கே, அவர் ஸ்வதந்திர பாரத் கே இந்தியாவின் பிரதம் முதல் கிருஹ மந்திரி ஹோம் மினிஸ்டர் ரஹே ஹோம் மினிஸ்டராக இருந்தார். லக்பக் ஏறக்குறைய 500 டுக்குடோங் மே, டுக்குனா பார்ட்டாக கண்டித் படின பிரிக்கப்பட்டிருந்த பாரதத்தை உணவுனே அவர் சங்கட்டித் கியா, திரட்டி ஒன்று சேர்த்தார். இஸ் காரியமேம், இந்த காரியத்தில், இந்த செயலில் பட்டேல் ஜி நே அப்பனி தன்னுடைய எந்த ஒரு பயமற்ற தன்மை, நிர்பிக்தா அப்படின்னா பயமற்ற தன்மையை பரிச்சை தியா அறிமுகம் கொடுத்தாரோ, உசே அதை நாம் கபி ஒரு பொழுதும் பூல் நகி சக்தி மறக்க முடியாது. பூல்னா மறத்தல், தவறு, 2 அர்த்தம் வரும். சக்தான்னா முடியும், கூடும், இயலும். இந்த இடத்துல பூல் நகி சக்தின்னு மறக்க முடியாது. வல்லபாய் பட்டேல் கா ஜன்ம பிறப்பு 31 அக்டோபர், அதாவது 31 அக்டோபர் 1875 को 1875 को குஜராத்தில் உள்ள கரம்சந்த் அப்படிங்கிற நாமக் பெயருடைய கரம்சந்த் அப்படிங்கிற பெயருடைய கௌமி கிராமத்தில் பிறந்தார். உன்கே பிதா கா நாம், உன்கே அவருடைய, பிதானா அப்பா, நாம்ன பெயர் ஜபேர் பாய் பட்டேல் அவர், மற்றும் மாதா கா நாம் அம்மாவுடைய பெயர் லாட்பாயி தா, அம்மா பெயர் லாட்பாயி. பட்டேல்ஜி பச்பன் சேஹி, பட்டேல்ஜி குழந்தை பருவத்திலிருந்தே நிடர் பயமற்றவராகவும், அவர் மற்றும் ஸ்வாபிமானி ரஹே சுயமரியாதை உடையவராகவும் இருந்தார். ஏக் பார் ஒருமுறை, உன்கி அவருடைய, காக்குன கக்கம், அதாவது ஆம்பிட், காக்கே பாஸ் கக்கத்திற்கு அருகில், ஃபோடா ஒரு கொப்பளம், நிக்லா தோன்றியது, கிசினே கஹா யாரோ சொன்னார்கள், சலாக் கரம் கர்கே அதாவது பின்னல் ஊசியை, கரம் கர்கேன சூடு செய்து, தன்சானேசே தன்சான குத்தி நுழைத்தால், டிக் ஹோ ஜாயேகா சரியாகிவிடும். இஸ் இந்த, இலாஜ் கேலியே சிகிச்சைக்காக, லோக் மக்கள், டர்தே தே பயப்பட்டார்கள், லேக்கின் ஆனால், பாலக் பட்டேல் குழந்தை பட்டேல், ஜட் சே உடனே, தயார் ஹோகையே தயாராகி விட்டார். வல்லபாயி விதேஷ் ஜாக்கர் வெளிநாட்டிற்கு சென்று, வக்காலத் கி படாயி கி வக்கீலுக்கு படித்தார். பரீட்சாமே பரீட்சையில், சர்வ பிரதம் அதாவது முதலாவதாக, உத்தீர்ண ஹோக்கர் தேர்ச்சி பெற்று, பாரத் லௌட்டே பாரதத்திற்கு திரும்பி வந்தார். அவர் மேலும் அகமதாபாத்தில் வக்காலத் சுரு கி வக்கீல் தொழிலை ஷுருன ஆரம்பம் செய்தார். வே ஜப் அவர் எப்பொழுது, காந்திஜி கே சம்பர்க்கமே ஆகி
காந்திஜி உடைய சம்பர்க்ன தொடர்பில் வந்தாரோ தப் அப்பொழுது வக்காலத் சோடுகர் வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு தேஷ் சேவான தேச சேவையில் பூர்ண ரூப்சே முழுமையான வடிவத்தில் ஜுட்டுகையே இணைந்து விட்டார். அவர் ஹமேசா எப்பொழுதும் தேஸ்கே தேசத்துடைய தலித் மஜ்தூரோங் தலித்ன நசுக்கப்பட்ட மஜ்தூரோன தொழிலாளர்கள் கிசானோங்கே கிசான விவசாயிகளின் பக்ஷமே அவர்களை சார்ந்து இருத்தல் பக்ஷனா பக்கம் சார்ந்து இருந்து கொண்டு பிரிட்டிஷ் சர்க்கார்க்கே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கிலாஃப் எதிராக லட்தேத்தை சண்டையிட்டு இருந்தார். ஹர் லடாயிமே ஒவ்வொரு போரிலும் சர்க்கார்கோ அரசாங்கத்திற்கு அப்பனி தன்னுடைய ஹார்ன தோல்வி மன்னி படி தோல்வியை ஏற்க நேர்ந்தது. பட்டேல்ஜி திருட்தா கே பிரதிமூர்த்தி தே பட்டேல்ஜி உறுதியின் வடிவமாக இருந்தார். சன் 1927 में सन्न आंड 1927 में बारडोली का प्रसिद्ध सत्याग्रह बारडोलीல புகழ்பெற்ற சத்தியாகிரகம் शुरू हुआ ஆரம்பமானது. கிசானோங்கே நிமந்திரன் பர் விவசாயிகளுடைய அழைப்பை பட்டேல்ஜி அதாவது அழைப்பால் நிமந்திரன் பர் பட்டேல்ஜி உதர் கயே அழைப்பை ஏற்று பட்டேல்ஜி உதர்ன அங்கே கயேன சென்றார். உன்னோனே அவர் கிசானோங் சே கஹா விவசாயிகளிடம் சொன்னார். ஜோக்கிம் கே காம் கேலியே அபாயமான ஜோக்கிம்னா ஆபத்து அபாயமான வேலைக்காக கிசான் விவசாயிகள் தயார் ஹம் தோ தயாராக இருந்தால் நான் சத்தியாகிரகத்துடைய நேத்ருத்துவ தலைமை அதாவது லீடர்ஷிப் கிரகன் கரேங்கே ஏற்றுக்கொள்ளலாம். கிசான் தயார் தே விவசாயிகள் தயாராக இருந்தார்கள். பட்டேலும் மைதானத்தில் உத்தர்கயே இறங்கிவிட்டார். சத்தியாகிரக சமயத்தில் சர்க்கார்னே அரசாங்கம் கிசானோங் பர் விவசாயிகள் மீது பகுத் படா மிகப்பெரிய அத்தியாச்சார் கியா கொடுமை செய்தது. அத்தியாச்சார்னா கொடுமை. லேக்கின் ஆனால் பட்டேல் அத்தியாச்சாரியோங்கி அந்த கொடுமைக்காரர்களுடைய ஒவ்வொரு காரவாயிக்கோ ஒவ்வொரு நடவடிக்கையையும் அப்புனே தன்னுடைய யோஜனாபத்த திட்டமிட்ட முறையில் காரியக்ரம் துவாரா நிகழ்ச்சி நிரல் மூலமாக அசஃபல் பனாதியா தோல்வி அடைய வைத்தார். ஆக்கிர் கடைசியில் சத்தியாகிரகி ஜீத் ஹுயி சத்தியாகிரகத்திற்கு வெற்றி உண்டானது. பிரசித்த தாண்டி யாத்ரா புகழ்பெற்ற தாண்டி யாத்திரை தூஸ்ரே இரண்டாவது விஸ்வ யுத்துக்கே உலகப் போரில் சில்சிலேமே தொடர்ச்சியாக சர்க்கார்கே கிலாஃப் அரசாங்கத்திற்கு எதிராக வியக்திகத் சத்தியாகிரக தனிப்பட்ட ஒரு சத்தியாகிரகம் பாரத் சோடோ பாரதத்தை விட்டுவிடு ஆந்தோலன போராட்டம் ஆதி ஆகிய அநேக் பல சந்தர்ப்பங்களில் சர்க்கார் துவாரா அரசாங்கம் மூலமாக பட்டேல் கிர்ஃப்தார் கியே கயே கைது செய்யப்பட்டார். பாரத் ஜப் ஆசாத் ஹுவா பாரதம் எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததோ தப் அப்பொழுது பண்டித் நெஹ்ருவுடைய நேத்ருத்வமேம் தலைமையில் மந்திரி மண்டல் கா கட்டன் ஹுவா ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது. மந்திரி குழுக்கள் கோப்பாக இருந்தது. பட்டேல்ஜி உஸ்மேம் அதில் கிருஹ மந்திரி பனே ஹோம் மினிஸ்டராக ஆனார். இஸ் பத் பர் இந்த பதவியில் உன்கி
அவருடைய பிரஷாசனிக் குசல்தா ஆட்சி திறமை खूब நன்றாக பிரகட் हुई வெளிப்பட்டது. சைக்டோங் ரியாசத்தோங் கோ நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களை சைக்டோங் ரியாசத்தோங் கோ நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களை சாம்யிக் காலத்திற்கேற்ற சூஜ் பூஜ் கே சாத் அறிவாற்றல் உடன் உனோங்னே அவர் பாரதிய சங்குகா பாரதிய சங்கங்களை அட்டூட் அங்கு பனாயா பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக ஆக்கினார், உடைக்க முடியாத ஒரு அங்கமாக ஆக்கினார். மகான் நிர்பீக் மிகச்சிறந்த பயமற்ற, கட்டோர் பரிக்ஷ்ரமி கடுமையான உழைப்பாளி, கர்த்தவ்ய நிஷ்ட் கடமையில் ஈடுபாடு உள்ள, கர்மட் வேலை திறமையுடைய, தேஷ்பக்த் தேசபக்தர், பட்டேல்ஜி கா நிதன் மரணம் 15 டிசம்பர் 15 டிசம்பரில் 1950 1950 ஹுவா நிகழ்ந்தது. ஜிசுசே அதனால் தேசம் அப்புனே தன்னுடைய ஏக் மகான் ஒரு சிறந்த கர்ணதாரா அப்படி கர்ணதார் அப்படின்னா படகோட்டி அதாவது வழிகாட்டி, நேதாக்கோ தலைவரை கோ பைட்டா தொலைத்து விட்டது. அடுத்த பாடம் உங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டினியூ ஆகும்.